நம்ம இஞ்சி குழம்பு பற்றி பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னுட்டு அது தேவையான பொருட்கள்: எண்ணெய், கறிவேப்பிலை, கடுகு, மஞ்சள் பொடி, பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு, புளி, வெங்காயம், தக்காளி. அதுக்கு நம்ம கூட சேர்க்க போகிறது பொடி பண்ண போகிறோம். இது கடலைப்பருப்பு, இஞ்சி ஒரு துண்டு, தேங்காய், மிளகு. கேஸை பார்த்து வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிட்டா அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். இது கூட கறிவேப்பிலை போட்டு நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி போடலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா கலந்து ஊற்றலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கலர் வரும் அப்படியே வறுத்து. மிளகும் போட்டோம், நல்லா சிவந்துச்சு. அந்த டைமில் தேங்காய் துண்டு போட்டுக்கலாம், இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம். போட்டு ஒரு தொழிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். குழம்பு நல்லா கொச்சின்னு இருக்குது. இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பெல்லாம் வறுத்தல அதை நம்ம அரைச்சிட்டோம். நல்லா தொழிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா குச்சிட்டு இருந்து பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட நம்ம சாதம் போட்டுக்கலாம். சுட சுட நம்ம சாதம் போட்டுக்கணும். இதுக்கு இஞ்சி குழம்பு ஊற்றிக்கலாம். இது ஜுரம் அடித்தா கூட இது நம்ம வச்சு சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லா ஜுரத்துக்கெல்லாம் கேட்குது.